என் பையனுக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வருது, பல்லு 6 மாசமா வளரணும் டாக்டர். பூரா சுத்த கொடுக்குறீங்க, சாக்லேட்டு பிஸ்கட்டு கொடுக்குறீங்க, சாப்பாடு காய்கறி இதெல்லாம் எதுவுமே கிடையாதா? நல்லா சொல்லுங்க டாக்டர், நல்லா சொல்லுங்க. என் பேரை என்ன பண்ணி சொல்றாங்க, எந்த லெசன்ல பிள்ளைய வளர்க்க சொல்றாங்க பாருங்க. நாங்களாம் அந்த காலத்துல பிள்ளைய எப்படி வளர்த்துறோம் தெரியுங்களா? என் பல்ல பண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அறுப்பு கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் அடைச்சு சுத்திடுவேன். என்ன இப்படி பண்ணிட்டு அழுது சீன் போடாது டாக்டர். வாரம் ஊர்ல இருந்து வரது டாக்டர். இந்த பிஸ்கட்டு சாக்லேட்டு சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருது. வாங்கிட்டு அதை தின்னுட்டு இருக்கு. அடுத்த வாரம் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டா. கேட்டா தாத்தா பேரனை பாக்குறேன், பேரனுக்காக சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதே பாசமா இருக்கிறவரு முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு சரி வேணாம்ப்பா சொத்து எழுதி கொடுக்க வேண்டிய பேரனுக்கு அதை விட்டுவிட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து கெடுக்கிறாரு. என்ன சொல்லி கூப்பிடாதே. இவர் யாரு? இவர் உனக்கு தாத்தா இல்ல முட்டாய் மாமா. நீ நினைச்சிட்டு இருக்கியா பேர மேல பாசமா இருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வாரம் வரும்போது ஓடி வரேன் பாத்தியா, அது உமால பாசத்து இல்ல. நீ வாங்கிட்டு வர சாக்லேட் பிஸ்கட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கியா? ஏன் டாக்டர், நான் ஒரு சின்ன வயசுல ஒரே ஒரு சாக்லேட் கேட்டதுக்கு அடிச்சு அடியில் இன்ன வரைக்கும் அந்த சாக்லேட் சாப்பிட பயமா இருக்கு. பாருங்க டாக்டர், பாருங்க என்ன வாங்கிட்டு இல்ல ஆஸ்பத்திரிக்கு வரும்போது வாங்கிட்டு வர பொருள் அது இப்படி வாங்கிட்டு வருது. இதனாலதான் அவன் கெட்டு போறான். டாக்டர் இதை ஃபுல்லா அவர் சாப்பிட விட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க. சாப்பிடு வாங்க, அட்மிட்